கோபமடைந்த சிவபெருமானின் தாண்டவத்தின்போது, தக்ஷனின் யாகத்தின்போது சதி தற்கொலை செய்து கொண்டபோது அவர் தனது தலைமுடியை கிழித்து தரையில் அடித்தார். அதிலிருந்து பத்ரகாளி பிறந்தார். சிவனின் மனைவியான மகாகாளி, பார்வதி, துர்க்கை என்பது ஒரு கருத்து. பத்ரோத்பல் பிரகாரனில் சிவன் மற்றும் பார்வதியின் மகள் என்று அழைக்கப்படும் பத்ரகாளி கருத்து உள்ளது. இந்த காளி சிவனின் 3 கண்களிலிருந்து நெருப்பிலிருந்து இறங்கியவள். அவள் தாரிகாவை கொல்ல அவதாரம் எடுத்தாள். பகவதி ஒரு காமத்தின் தெய்வம். மது கைதப்பனை கொல்வதில் மகாவிஷ்ணுவுக்கு உதவ மகாகாளி முதலில் தோன்றினாள். சண்டமுண்டவர்களை கொல்ல சண்டிகா பரமேஸ்வரியின் புருவத்திலிருந்து இறங்கிய காளி சாமுண்டி. சஹஸ்ரமுகரவனை கொல்ல சீதையும் காளியாக மாறுகிறார். நரசிம்மரின் கோபத்தை தணிக்க காளி காலபைரவனின் 3 கண்களிலிருந்து நெருப்பிலிருந்து நரசிம்மராக அவதரித்தார். இது அதர்வண பத்ரகாளி அல்லது பிரத்யங்கிரி தேவி. தசமகாவித்யாக்களில் தாரா மற்றும் சின்னமஸ்தா காளியின் பல்வேறு வடிவங்களாக கருதப்படுகின்றன. சப்த மாதாக்களில் சாமுண்டா, நவதுர்க்கைகளில் காலராத்திரி, தமிழ்நாட்டில் மாரியம்மன், ஸ்ரீகுரும்பா, பைரவி, பராசக்தி, பலபத்ரா, சுமுகி தாளி, தக்ஷிணா காளி, கரீம் நீலி, பிரத்யங்கிரி, மகாகாளி, குண்டலினி சக்தி, கோட்சா சக்தி, பிரகிருதி, சண்டிகா போன்ற பல்வேறு பெயர்கள் உள்ளன. உங்கள் வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.